இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் வாங்க பார்ட் 42 தமிழ் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். வீடியோ முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயமே ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கியோ அந்த ட்ராகன் யூஸ் பண்ணி எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. லிட்டரலாக 1000 மைல்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருமா. அந்தளவுக்கு அந்த ட்ராகனோட பவர் இருக்குமா. ஹோஸ்ட்டுமே இந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ட்ராகனை நான் இப்போ தான் பார்க்குறேன். இதோட ரெப்புடேஷன் உண்மையாகவே இது டிசர்வ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 3 பேர் அப்படியே ஃப்ரீஸாகவே கிடக்கிறானே, எந்திரிக்கவே முடியல. இந்த ட்ராகன் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கியோவை ஃபைனலிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லிங்கியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டேங் இருக்காங்க இல்லையா. அவங்க ரூமுக்கு போகிறாங்க. டேங் ஃபேமிலியோட அந்த பொண்ணு. அங்கே போயிட்டு சிஸ்டர் டேங் நான் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவங்க திரும்பத்துக்குள்ளே அவங்களே உள்ளே போயிட்டு கப் கேக்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட வைக்கணும் கொடுக்குறாங்க. இவங்களுமே யோசிக்கிறாங்க, எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போதைக்கு நான் இந்த பேட்டிலில் அப்படின்ற மாதிரி வைக்கினா அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. அப்பயே நம்ம சிஸ்டர் டேங் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருச்சு, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும் அதுதானே, உனக்கு ஏதாச்சும் உன்னோட ஸ்ட்ரென்த்து ஆப்பனண்ட்டோட கம்மியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஆமாம், நான் என்ன தான் மந்த்துக்குள்ளே என்னோடய பிரதர்னால பவர்ஃபுல்லானாலுமே அந்தளவுக்கு என்னால் பவர்ஃபுல் ஆக முடியல. ஏன்னா அந்த ட்ராகன் வெளில வந்தாலே எனக்கு ரொம்பவுமே சப்ரஸிங் பவர் இதுவாகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னோட பெட்டை வெளில எடுத்துகிட்டு வா. அதுவும் இல்லாமல் நான் இப்போதைக்கு டேங்க் ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக் இருக்குது. அதை ஃபீமேல்ஸ்க்கு தான் பாஸ் பண்ணுவாங்க, மேல்ஸ் பாஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் உன்னோட ட்ராகனை எடுத்துகிட்டு வான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்களுமே ட்ராகனை வெளில எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க ஏதோ ஒரு மாதிரி ஸ்பெல்லு போட்டு அதை லைட்டாக கண்ட்ரோலில் வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே லிங்கியூக்கு ரொம்பவுமே பிடிச்சிது. அதனால் எனக்கும் சொல்லித்தாங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போது உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நம்ம லிங்கியூவை வேலை வாங்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை வேலை வாங்குறதா நினச்சி லிங்கியூவை பழி தீர்த்துக்கிறாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைட்டில் லெவலில் இருக்கானுங்க இல்லையா. அவனுங்களாம் நம்ம ஹீரோ கீழே அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி என்னோடய பேட்டையாருக்கு இந்த மாதிரி சொல்லிருக்காரு, என்னோடய பேட்டையாருக்கு இந்த மாதிரி கொள்றதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டையாருக்கு பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ஜோவானிக்கிட்ட போகிறான். ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ப்ரீடிங் கிரவுண்டு கூப்பிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு டிவைன் ஸ்ப்ரிங்கை விட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, இதை விடமே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு நீங்கள் நார்மல் எம்ப்ளாயி தான், இன்னும் எக்ஸலண்ட் எம்ப்ளாயியாக மாறல, அப்படி நீங்கள் ப்ரொமோட் ஆனீங்கன்னா நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுமே அப்படியா, ஷார்ட் டைமில் பெரிய பூஸ்ட் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஹெவன்ஸை ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த காட்டுறாங்க. கேட்டஸ்ட்ரோஃபி இதை ஹெவன்லி ட்ரிபியூலேஷனுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. உங்களோட சரௌண்டிங்கை பொறுத்து தான் உங்களோட டைப்பு, லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட பவர் கல்டிவேஷன் எப்படி பண்ணுறது, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் லெஜெண்டரி டயர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் காட்டுறாங்க. நிர்வாண ஸ்குவாடோட 7th மேஜர் ஸ்குவாட் ஆள் தான் இவன். பார்த்தீங்கன்னா பினாக்கிள் கிரேட் 9 காம்பேட் லெவல் இருக்கான். பார்த்தீங்கன்னா அவனோட டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி கிராண்ட் ட்ரிபியூலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். உன்னோட பவர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறான். பட் என்ன ஆகுதுன்னா, ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் தாக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்துடுறான். ஹெவன்லி ட்ரிபியூலேஷன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுங்க, என்னோட க்ளோரியை எனக்கு விட்னஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான் அந்த ஸ்டேஜில். அப்போ அவன் தலைமையில் இருந்த அந்த ஹார்ன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி விழுந்துருது. அந்த ஒரு தண்டர்ஸ்டார்ம் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் மயங்கி விழுந்துடுறான். அதனால பார்த்திங்கன்னா அவன் எப்படி தான் உயிரோட தப்பிச்சாலுமே இந்த இடத்துல அவனோட ஃபுல் பவர் போயிடுது. அவன் யூஸ்லெஸ்ஸாகவே மாறிடுறான். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்திங்கன்னா குத்தி ஆஷஸாக மாறிடுது அவனோட பாடியை. எந்தளவுக்கு க்ரூவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். மேபி எனக்கு இந்த சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் எல்லாம் ப்ராபப்ளி நான் பார்த்திங்கன்னா ஆஷஸாக கூட மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்க பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஃபெயிலியர் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, அப்படி தான் கிடையாது, அதோட ப்ராபபிலிட்டி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, அப்போ உனக்கு ஏதோ பயம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நம்ம
பிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அவங்களோட பெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ யுவர் ஹைனஸ் நான் வந்து இப்போ ட்ரிபுலேஷன் வந்து கிராஸ் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்காலையா பெருசாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் வந்து உனக்கு ஒரு ட்ரெஷர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏசிலஸ் ஷீல்டுன்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே லெஜெண்டரியான ஷீல்டு. அதை வாங்கினோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இருந்துருது. ஏன்னா இது வந்து செலஸ்டியல் ட்ரெஷரு. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட பாடி வந்து பெனட்ரேட்டாக ஆக விடாமல் தடுக்கும். அதாவது பெரிய டிஃபென்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால அவன் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். ஸோ இந்த டைம் நீ வந்து இந்த ஹியூமன் வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஒரு பொறுப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இப்போ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரெடி ஆகுறான். ஸோ அப்போ அவன் போகும்போது அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைல்ஸ் மூலியமாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மேலே ஒரு க்ளவுட் வருது இல்லையா, தண்டர்ஸ்டார்ம் க்ளவுடு. ஸோ அதை வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 7 மைல்ஸு 8 மைல்ஸ் வந்தாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ராகன் டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ அது வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் க்ளவுட்ஸ் வந்து நிற்கவே மாட்டேங்குது. ஸோ 8 மைல்ஸ் 9 மைல்ஸ், ஸோ 10 மைல்ஸை தாண்டி போகுது, 11 மைல்ஸ் இன்னும் போயிட்டே இருக்குது, 27 மைல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட மிடில் ப்ரைடை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுது. இது வந்து கண்டிப்பாக ரொம்பவுமே லெஜெண்டரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து டார்க் ட்ராகன் டாக் வந்து 20 மைல்ஸ் இருக்க டேலண்ட் இருக்கா, அப்போ சில்வர் ஃப்ரோஸ்ட் ஸ்டார் மூன் ட்ராகன் இது உன்னோட சான்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30 மைல்ஸ்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு, 40 மைல்ஸ் 50 மைல்ஸ். ஸோ இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கும் எவ்வளோ பவர் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு பரியேட்டி ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளில எடுத்துகிட்டு வரான். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு வாரியர்கிட்ட இவ்வளோ பெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஜோனை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா இதோட இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து 70 மைல்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா 90 மைல்ஸ் 100 மைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. இங்கே என்னடா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இது வந்து ஈவில் டேலண்ட்ன்றது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இந்தளவுக்கு 100 மைல்ஸ்க்கு மேலே தண்டர் க்ளவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. யுவர் ஹைனஸ் இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும், ஏன்னா இங்கே நின்னோன்னா எல்லாருமே வந்து காணாமல் போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே இருந்தாங்கன்னா இவங்களுமே வந்து இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ இவனால் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பேட்டில் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சுச்சு, மேபி இந்த மெயின் பாடி வந்து டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆனதுனால அப்படி ஆச்சா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஆர்டிஃபேக்ட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஜோனை வந்து அவங்களோட ஆர்டிஃபேக்ட் எடுத்து தூக்கி போடுறாங்க. ஸோ அதை வந்து டக்குன்னு அவன் வந்து பிடிச்சிடுறான். அதாவது இந்த பெருசாக சுற்றிட்டு போகலாம் அவன் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து லிட்டில் ஸ்கெல்லி உன்னோட டைம் இது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வெளில எடுத்துகிட்டு வரான். அங்கே இருக்க எல்லாருமே அது வைனா உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது வரைக்கும் வந்ததுங்களே இப்படி இருக்குன்னா அப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் இருக்கானுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ட்ரிகர் ஃப்ரூட் இருக்குல்ல, அண்டர் ட்ரிகர் ஃப்ரூட் இதுவுமே வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அதாவது அதை வந்து நாக் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக அதை வந்து ஆக்டிவேட் ஆனோடனே நம்ம ஹீரோ வந்து எல்லா பெட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அது கிட்ட வந்து வைக்கினா போகிறான். ஏன்னா அந்த இடத்துல பெரிய டீமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அதுதான் வந்து அந்த ஹெவன்லி ட்ரிபுலேஷனுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து தோக்கடிச்சா தான் லெஜெண்டரி டயருக்கு வந்து போக முடியும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்கெல்லி செத்து போயிடறான், ஹோஸ்ட்டு செத்து போயிடறான், அதுக்கப்புறம் நம்ம பரிகேட்ரி ட்ராகன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுறாங்க. ஸோ வாரியர்ஸ் நீ வந்து ஓகேவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடி தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவங்க எத்தனை வாட்டி செத்து போனாலும் திருப்பி அதே இடத்துக்கு ரெசரக்ட் ஆகிடுறானுங்க இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்கானுங்க. இவங்களால வந்து டைம் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே என்கிட்ட மென்டல் எனர்ஜி வந்து சுத்தமாக கிடையாது, இதுதான் கடைசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஹைட்டாக இருக்க வந்து வாரியர்ஸ் நீங்கள் வந்து விட்டு கொடுக்காதீங்க, இதுதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே விட்டே கொடுக்கக்கூடாது, ஸோ கடைசி ஒரு வாட்டி ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கரெக்டாக அவனோட கைக்கு அந்த ஜுவானாவோட ஆர்டிஃபேக்ட்டுமே வருது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக வந்து அவனோட ஸ்டார் பவர் வந்து கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி மாதிரி மாற்றி விட்ருவோம் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இப்போ வந்து நான் விட்டே கொடுக்க மாட்டேன், சீக்கிரமாக வாங்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஃபுல் பவர் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறான். ஸோ இது வந்து ரொம்பவுமே டெரிஃபைங்கான ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் தான். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டார் கோரோட ப்ரிசம் பிளெஸிங்க்கு கீழே இது ரொம்பவுமே அருமையாக இருக்குது. என்னோட கோல்டன் க்ரோ காட் டீமன் ஃபிசிக் இருக்கு இல்லையா, அதுவும் டீமன் சப்ரேசிங் காட் ஃபிஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு டெம்பரரியாக. அதாவது ஒரு லெவலே வந்து ஏறிடுச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெல்லியோட பாடியை ஓவர்டேக் பண்ணிடுறான். அதாவது அந்த ஸ்கில் ஒன்று இருக்கும் இல்லையா, ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பாடியை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லை வந்து சூஸ் பண்ணுறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டெம்பரரியாக ஒரு ஸ்கில் வந்து கிடைக்கும். அவனோட பவர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கன் லிம்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட்னு ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறான். இதனால் என்ன ஆகுதுன்னா
ஆகுதுன்னா அவனோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேவாக கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது நம்ம ஸ்கெல்லியோட பாடியும் நம்ம பிங்கோட பாடியும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகிட்டு ஒரு பீஸ்ட் சவுல் ஓவர்லே பவர் டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் அந்த ஃபிஸ்ட்டு அந்த டீமனோட ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பஞ்ச் பண்ணுறதுக்காக வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்க்காக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறான். இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அட்டாக் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. அதாவது அந்த ஈவன் அந்த பஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து தாங்கி பிடிச்சி திருப்பி அடிக்க முடியுது. ஸோ அது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்து டக்குன்னு அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அவனோட கையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோட கைக்கு வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதனால் அந்த ஏசிஎஸோட ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃபென்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷனே வருது. அப்படியே அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஈவன் இந்த டீமனால் கூட என்னை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த அவன் வந்து எத்தனையோ அட்டாக்ஸ் கொடுக்குறான். பட் ஸ்டில் அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவனோட பவருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த ஹியூமன் வாரியர் வந்து ரொம்பவே பிரேவாக இருக்கான். இவனோட டேலண்ட்டும் சரி, காம்பேட் பவருமே சரி, ஐ கேச்சிங்காக இருக்குது. ஸோ வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆள் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜோவானா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன்ஷியன்ட் சார்டிக் பீரியடில் கோல்டன் க்ரோவோட ஃபேமிலியோட ரிலேட்டடாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட ஃபிசிக் வந்து அப்படி இருக்குது, இவங்க வேறு காட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து க்ளீனாகவே தெரியும். ஸோ வாரியர் நீ வந்து இதை முடிச்சிட்ட அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து அந்த டீமனை தோக்கடிச்சிட்டான். ஸோ தோக்கடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே இறங்குறான். ஸோ கரெக்டாக நம்ம ஜோவானாவுமே வந்துட்டு நீ ஃபஸ்ட் டைமாக வந்து ஹெவன் ட்ரிபுலேஷனை வந்து ஹிட் பண்ணியிருக்க, ஸோ நீ வந்து எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு இது வந்து கிடைக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி அவனால் ஸ்கில்ஸை வந்து கொடுக்க முடியும். அவனோட பெட்ஸ்க்கு வந்து அவனுக்கு ஏற்ற, அதாவது அவனுக்கு பிடிச்ச ஸ்கில் நேமோட ஒரு ஸ்கில்லை வந்து அவன் இமேஜின் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம டார்க் ட்ராகன் டேக், அதுக்கப்புறமா நம்ம அந்த ஐஸ் ட்ராகன் இருக்குல்லையா, அதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து கஸ்டமைஸ்டு ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஏன்னா அவங்க வந்து நிறைய மைல்ஸ் வந்து தாண்டாங்க இல்லையா. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்காட் தண்ட்ரிங் ஆரோன்ற மாதிரி ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ட்ராகன் வந்து கொடுக்குறான். ஸோ இதுக்கு மேலே இவங்களை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது, என்னோட ஆர்மி வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து டோட்டலாக நம்ம லிங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டாக மாறுறாங்க. இதே மாதிரி 1000 பேர் வந்து மாறி இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அரேனா வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா J6 அரேனா, இதுதான் லாங்ஜியாங் சிட்டியோட பெரிய அரேனா. ஸோ இந்த இடத்துல பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் படுத்துடணும். ஸோ படுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்சியஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடும், அதாவது கனவு உலகத்துக்குள்ளே போயிடும். ஸோ அந்த இடத்துல சர்வைவ் பண்ணும். ஸோ அதுதான் சிம்பிளாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொல்றவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. பட் ஆனால் இவங்க வந்து யாரெல்லாம் பாயிண்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானுங்களோ அவனுங்களை கொண்டானுங்கன்னா ஈஸியாக வந்து பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல டீலாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லிங்கியுமே வந்துட்டு சிஸ்டம்குள்ளே போய் படுத்துடுறாங்க. ஸோ கேம் டைம் வந்து 5 hours தான். ஸோ ஈவன் ஒரு பர்சனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து கிடைக்கும். ஸோ அவங்களோட ஓன் காம்பேட் பவரோட சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து பீப்புள்ஸை வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் போய் ஈஸியாக வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஈவன் இதில் கொள்றதுக்கு வந்து பாயிண்ட்ஸுமே வந்து ஆட் ஆகும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி சொல்லியிருப்பேன், கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. பட் ஆனால் கடைசியாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கோயின்சிடன்ஸுன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வைஸ் பிரின்சிபல் இருக்கா இல்லையா, சாரி பிரின்சிபலே வந்து வந்திருப்பார். ஸோ வந்து அங்கே கிளாஸ் வந்து போட்டுக்கோங்க, இது வந்து நான் $1 million மேலே செலவு பண்ணேன், இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவங்களோட கனவு வந்து நம்மளால் பார்க்க முடியும், அதாவது அந்த டோர்னமெண்ட் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. நிறைய பேர் மறைஞ்சு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம லிங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் அசால்ட்டாக வந்து கொண்டுறாங்க. ஸோ எப்படி வந்து இது முடிஞ்சுன்னு யாராலுமே வந்து தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு சவுண்டு போட்டு சத்தம் போட்டு ஃபைட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கிறதுனால இவங்க ஈஸியாக வந்து ஸ்னீக் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா வந்து நிறைய பேர், அதாவது ஒரு 4-5 பேர், இந்த லைட்ஸ் இருக்குது அந்த பீம், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் காட்டுறாங்களே, அந்த 5 பேருமே வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இவங்களாம் வந்து MVPs மாதிரி, இவங்களுக்கு கொண்டா தான் பாயிண்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாகும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு மேலே என்னோடய ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷனை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு டைலாக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து என்னோடய கிளானோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வெல்த்தி பிஸ்னஸ் மேனோட சன்னு, அதுக்கப்புறம் சீனியர் ஆஃபீஷியல், அந்த லாங் ஜான் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் இருக்கு, இதில் சீனியர் ஆஃபீஷியலோட பையன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ கடைசியாக இன்னொருத்தனுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருப்பான் இல்லையா, ஜியூ கேங். ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பான். ஸோ இவன் வந்து ஏன் வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ணுறான்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லிங்கியுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இத்தனை பேரை எதிர்த்து இவன் மட்டும் தனியாக வந்து நின்றுட்டு இருப்பான். ஸோ இவனை பார்த்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், அந்த பே சிட்டியில் வந்து போயிட்டுருப்பாங்க இல்லையா அந்த கார். ஸோ அந்த ட்ரக்கை பார்த்து கேட்பான் இல்லையா, அவன் தான். அப்புறம் நம்ம லிங்கியோ கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுப்பானே, அவன் தான் இது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இவனை நல்லவனாக தான் காட்டுறாங்க. ஸோ ஏதோ வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ணுறதா நம்ம லிங்கியுமே இந்த இடத்துல டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணும், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லணும். ஸோ அந்த ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் அனிமே வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் எபிசோட் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வேறு ஏதாவது சேனல் போட்டிருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் போடணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு 5 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் பேரலாக அதேமாதிரி வந்து அப்படியே போட்டே வருவேன். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நாளைக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.